வணக்கம் ஏட்டையா. என்னையா தேனு, என்ன மீனோட வந்திருக்க? அது வந்து லவ்வா? யோ ஏட்டையா, நான் நிக்கிறேன் இறங்கி பதில் சொல்லியா. ஆமா, அது என்ன ராத்திரி 10 மணிக்கு மேல டபுள்ஸ்? ராத்திரி பகல்ல டபுள்ஸ் போலான்னு சட்டமே சொல்லுது. ஏன் எடுக்கிறவெல்லாம் சட்டத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா? உன்னை மடக்கிறேன். இவனை எந்த வழியில மடக்கலாம்? யோ சைக்கிள்ல லைட் எங்கயா? அது வந்து ஊரு பூரா லைட் இருக்குதே, சைக்கிள் இல்லாட்டி என்னமா? என்ன சொன்னீங்க? அது வந்துங்க ஊரு பூரா லைட் இருக்கு, சைக்கிள் எதுக்கு லைட்னு கேக்குறேன். அப்படியா? கரெக்டா சொன்னேன். ஏட்டையா ஏட்டையா, ஐயோ என்ன ஏட்டையா சரிங்க, என்ன ஏட்டையா சைக்கிளை காத்து எடுத்து விட்டுட்டீங்க. என்னப்பா இது, ஊரு ஊரா காத்து இருக்கு, சைக்கிள் எது காத்து? பாத்தியா பாத்தியா, இப்படிதான் எசக்க பிஸ்கா பேசி என்ன மாத்தி விட்டுறேன். ஒண்ணு அடிக்கிறது நிறுத்தியா? ஏட்டையா நான் ஒருத்தர் இருக்கேன், எனக்கு முன்னாடியே அடிக்கிறியா? இன்னும் ஒரு தடவை அந்த பொண்ணை கையை தொட்ட உன்னை கம்பி என்ன வச்சிருவேன். பாப்பா அழாதம்மா, அடிக்கிற கைதான் அணைக்க. யோ கூட்டி போயா பாப்புல, அணைச்சு கூட்டி போயா. அணைச்சா நான் சொல்றேன் கூட்டி போயா. அப்போ இத கொஞ்சம் பிடிங்க பாப்புல. யோ இல்லையா, என்ன எங்க இழுத்து போற? ஏட்டையா என்னால 2 வேளை ஒரே நேரத்துல செய்ய முடியாது, காலைல ஸ்டேஷன் சைக்கிள் எடுத்துக்கிறேன், இப்ப நீங்க சொன்ன செய்யறேன் பாப்புல. ஐயோ என்ன ஏங்கல் கொடுத்து போயிட்டான், எனக்கு ஓட்டவும் தெரியாது உருட்டவும் தெரியாத. ஸ்டேஷன் வேற 3 கிலோல இருக்கு, இப்ப என்ன பண்றது? வணக்கம் ஏட்டையா. வணக்கம் வணக்கம். என்ன சைக்கிள் தூக்குறீங்க? வேண்டுதல்ல. அப்படியா? போயா குடுமுட்ட கொள்ளைக்கு போகும்போது என்னையா புலன்னு விசாரணை. முதல்ல இத பொட்டி போட்டு கொடுங்க. ஓஹோ, ஹை ரஜினி, பிரபு, கமல், இவங்க எல்லாம் நம்ம கஸ்டமருங்க. ஆமாங்க, அண்ணன் சொல்றது 100க்கு 100 உண்மை. உங்களை கூட்டிட்டு வந்து ஆள் சொல்லிருப்பானே, உங்களை முறை மாம பொண்ணுன்னு சொல்ல சொல்லி. அது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? பூந்தோட்டம் நீயி, காவல்காரவன், இடையில வேலி காத்தா முள்ளு நான் சொல்லிருப்பானே. நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்க. அவன் பிளடி ராஸ்கல்ங்க, அவன் ஃப்ராடு. உங்களை மாதிரியே 3 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அதுல 2 பொண்ணுங்களை ஏமாத்தி கண்ணீர் கம்பெனி விட்டாருங்க. பாவைய கடை முன்னால வந்து அழுதுகிட்டு நின்னுங்க. நான் ஃபீல் பண்ணி அதுகளுக்கு பஸ் சார்ஜ் கொடுத்து அனுப்புனேன். ஆனா ஒரு பொண்ணை மட்டும் நான் பெரிய ஸ்டார் ஆக்கிட்டேங்க. எங்க எங்க என்னையும் ஸ்டார் ஆக்கிடுங்க. அட ஸ்டார் ஆக்குறது எனக்கு சாதாரணமான ஒரு மேட்டருங்க. என்னடா சொன்னாங்க, பாரதி ராஜா, பாலச்சந்திர, பாக்கியராஜ், கங்கை அமரன் இவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட தாங்க துணி தேய்ச்சி போட்டு போவாங்க. அவங்க கிட்ட சொல்லி நான் உங்களை ஸ்டார் ஆக்கிடுறேங்க. கண்டிப்பா ஸ்டார் ஆக்கிடுங்க. உங்களை நான் ஸ்டார் ஆக்கிட்டு தாங்க இஸ்திரி போட்டியவே தொடுவேன். ஆமா, உங்களை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, சார் யாருங்க? மேடம். டேய் படுவா, நீங்க இப்படி வாங்க. சாரு அவரு பெரிய சாருங்க. சார பத்தி சொல்றதுன்னா ஒரு பெரிய புக்கே போடலாங்க. ஆனா அவரை பத்தி ஒரே லைன்ல சொல்றதுன்னா சைதாப்பேட்டை ஆத்துல அழுக்கு துணி துவைக்கிற நாய்ங்க, வேலைக்கார பையன். இத சொன்ன உங்களுக்கு மூஞ்சில காரி துப்புறான்னு தோணுது. துப்பணும் போல இருக்கு. வேணாங்கப்பா, விட்டுருங்க. இந்தாங்க, இந்த ஸ்ப்ரே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே அடிச்சு விடுங்க. பாய் 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 பாய். இந்த லொள்ளு தானே வேண்டாங்கிறது. இப்ப எதுக்கு நீ வந்து நின்ன? ஃபுல் ட்ரவுசர் மாதிரி வந்து நின்னு அவன் மூஞ்ச பாக்க கூட மறைச்சிட்டேன். டேய் எனக்கு தெரியும்டா, வேலை பாடுறா வேலை பாடுறா. அப்பா அப்பா, சித்ராக்காவுக்கு கல்யாணம். ஏட்டையா ஏட்டையா, என் குடும்பம் போச்சே, என் குடும்பம் போச்சே. நான் தான் குடிகாரனா இருந்தேன், இப்ப என் பையனும் குடிகாரனா போயிட்டானே. நிறுத்துங்க, அவன் நல்ல விஷயத்தை சொல்ற, இதுக்கு போய் அலறீங்களே. உன் பொண்ணு கல்யாணமா? என்ன கல்யாணம்? சீக்கிர கல்யாணம். ஐயோ, 2 பேரும் உளறீங்க. அப்பா, ராஜமனோகரங்களுக்கும் சித்ரா அக்காவுக்கும் கல்யாணம். அத மேஜர் அம்மாவும் பெரிய அக்காவும் பேசி முடிச்சிட்டாங்க. அப்படியா? ஆமா, விடிஞ்சதும் நாங்க பகவதி அம்மன் கோயிலுக்கு போறோம். வீட்டை நீங்க தான் பாத்துக்கணும், அதுக்கு தான் பெரிய அக்கா வர சொல்லிச்சு. நிறுத்துற, வீட்டை நீதான் பாத்துக்கணும், கோயிலுக்கு நான் தான் போகணும். போ. சரி வாங்க சீக்கிரம். முத்துமணி என்ன, கோயிலுக்கு பக்தியோட போகணும், பாட்டிலோட போக கூடாது. ஏட்டு, உங்களுக்கு அநேக கோடி நமஸ்காரம். இருக்கட்டும். என் குடும்பத்துல நல்லது நடக்க மாட்டேங்குதுங்கிற கவலையில தான் இந்த குடிய ஆரம்பிச்சு குடிகார நானு. இப்ப நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கர்மத்தை இன்னையோட விட்டுறேன். இத நீங்க ஆரம்பிங்க. நான் ஆரம்பிக்கவா? இது என்ன கல்வியை ஆரம்பிக்கிறதுக்கு? ஐயோ என்ன பண்றது? இத வேற என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஐயா கூப்பிடுறாரு. ஐயா கூப்பிடுறாரா?
என்ன செய்வேன், எங்க வைப்பேன்? ஐயோ ஏடே கூப்பிடுறது காதல விழ விழுகுது சார். போடியா. போடக்கூடாது சார். யோ நான் சொல்றேன் போடியா. நீங்க தப்பா எடுப்பீங்க சார். ஏயா நீ தொப்பி போட்ட நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? போடியா. சரி சார். என்ன அது? தண்ணி சார். ஏயா நாங்க இங்க குழா தண்ணி குடிக்கிறோம், நீங்க என்னடா வீட்டுல காய்ச்சி வடிச்சு கொண்டு வருவீங்களோ? குடியா. ஐயோ இனிமே என் ஜாதகத்தை பாத்திர வேண்டியதான். இந்த காட்சியை கண்டுக்கிறதுக்கு நான் இன்னும் கஷ்டப்பட்டிருப்பேன். நமக்குன்னு ஒரு குடும்பம், வாய்க்கு ருசியா ஆக்கி போடுறதுக்கு ஒரு வீட்டுக்காரு, தஞ்சாவூர்ல 50 ஏக்கர் நிலம். ஆஹா நினைச்சாலே உடம்பு ஜில்லுப்பு தட்டுதுப்பா. அப்படியே நின்னுக்கோ, அசியாதான். சும்மா இந்த பக்கமா நின்னு பார்த்தா கப்பு ரேஸ்ல ஜெயிக்கிற கமான் ஃபீல்டு மாதிரி இருக்கிறான். இந்த பக்கமா நின்னு பார்த்தா டர்பி ரேஸ்ல ஜெயிக்கிற குல்பி மாதிரி இருக்கிறான். சைடுல பார்த்தா சன்ஃபிளவர், ஓரமா பார்த்தா நீ ஒரு ஒண்டர்ஃபுல். மொத்தத்துல நீ ஒரு அராபிய குதிரை, வண்டியில பூட்டுற வேதாரண்யம் மட்ட குதிரை இல்ல. அப்பா குதிரை வண்டி வச்சு இப்படி வர்ணிக்கிறீங்களே. கொஞ்சம் முன்னால வா. கொஞ்சம் முன்னால வா. என்னங்க இது, எப்ப பார்த்தாலும் குதிரை வண்டி ஞாபகம் போவாதா? பின்ன நான் என்ன லாரியா வச்சிருக்கேன்? என்னங்க எங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப குந்திக்கு கண்ணு ஒப்பம் கீழானே இளநி தலையா, அவன் இழுக்கிற இழுவைய பார்த்தா அடுத்த அமாவாசை கூட புட்டுக்குவான் போலக்குது. அவனை அம்சமா அடக்கம் பண்ணிக்கின்னு தஞ்சாவூர்ல வச்சிருக்காரு 50 ஏக்கர் நிலம். அத்தை வச்சு உன்னை கண் கலங்காம காப்பாத்திக்கிறான். அப்பால என்ன என்னங்க இது, சாகிறது அடக்கம் பண்றது, இது பேசுறதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டா? கோச்சுக்காதுமே, நிலைமை சொன்னேன். தஞ்சாவூர்ல கீழே 50 ஏக்கர் நிலம், அதுல உங்க ஒப்ப என்ன விவசாயம் பண்ணி வச்சுக்கிறான்? நெல்லாதான் இருக்கு. நான் ஒரு மடைய இத்த போய் கேட்டுக்கிறேன். அதான் சோழ நாடு சோறு போடும்னு பாடி வச்சுக்கிறாங்களா? என்னங்க தொண தொணன்னு பேசிக்கிட்டு? ஒரே ஒரு விஷயம், இத்த மட்டும் கேளு. அப்பால நீ எதுவுமே கேட்க வேணாம். என்ன? ஒப்ப சாவுக்கு அப்பால. ஐயோ என்னங்க இது, அவர் உயிரோட இருக்கும்போது எப்ப சாவாரு சொல்லிட்டு இருக்கீங்களே. விஷயத்துக்கு கிழமை சும்மா கூவாத. சரி சொல்லி தொலைங்க. தஞ்சாவூர் இருக்கிற 50 ஏக்கர் நிலத்தையும் அப்படியே வித்துக்கின்னு இங்க வந்து செட்டில் ஆகிடுவோம். ஏன்னா தஞ்சாவூர் ரொம்ப தொலைவு, குதிரை வண்டியில எல்லாம் போக முடியாதுமே. அதெல்லாம் காலம் வரும்போது பாத்துக்கலாம். இப்போன்னா புரியுது புரியுது புரியுது.